மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்று நம்மோடு இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு அப்படியே ஃபயரா போகுதோ அதை விட அதிகமான ஒரு தீப்பொறியை உங்களுடைய ட்வீட்டுகள் கிளப்பி இருக்குது. உங்களுடைய ட்வீட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படி பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது. அப்படி இல்லை, நீங்கள் ரீசெண்டாக போட்ட ட்வீட் எடப்பாடியார் பற்றி, முக்கியமாக அமித்ஷா திஹார்னு சொல்லி அதுக்கும் எடப்பாடியாருக்கும் என்ன சம்மந்தம், என்ன நடக்குது அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும்? மேடம், தமிழக அரசியலை மட்டும் இல்லை, இந்திய அரசியலையே இன்னைக்கு தீர்மானிக்கிறது ஒரே ஒரு நபர் தான். அவர் நரேந்திர மோடி இல்லை, அவர் ஒரு சைடு ஆக்டர் தான். ஹீரோ ஆஃப் இந்தியன் பாலிட்டிக்ஸ் அமித்ஷா தான். அவர் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறார். நீங்கள் அவரோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குஜராத்லேருந்து ஒரு கொலை வழக்குக்காக குஜராத்தில் நுழையக்கூடாதுன்னு அவரை தூக்கி யூபிக்கு அனுப்புகிறாங்க. யூபியில் அவர் காங்கிரஸோட எல்லா மெத்தடாலஜியும் ஸ்டடி பண்ணுறார். அப்போது அவர் ஸ்டடி பண்ணதோட விளைவு தான் பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் 3வது டேர்மில் இருக்குது. கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு அமித்ஷா. அவர் தான் அது வரைக்கும் ரொம்ப சித்தாந்தவாதிகளாக நமஸ்தே சதா வச்சலே மாத்ருபூமி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்த ஆர்எஸ்எஸ்காரங்களை கமர்ஷியல் ஆக்குறாரு. அதாவது வீட்டுக்குள்ளே கட்டுப்பட்டியாக மடிசார் கட்டின்ட்டு திவ்யமாக இருந்த மாமியை அழகாக ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு சுற்ற விட்டவர் அமித்ஷா. அந்த மாதிரி இருந்த பிஜேபி ஃபுல் கமர்ஷியல் ஆக்குனது அமித்ஷா. அந்த அமித்ஷாவுடைய எல்லா ட்ரிக்கும் தான் பெருசாக வேலை செஞ்சுது. அமித்ஷா எடப்பாடியை கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போது அவர் திகார்னு பேசுகிறாரு. திகார்னு ஏன் பேசுகிறாரு அப்படின்னா, அவர் எடப்பாடியை மட்டும் கூப்பிடல பேச்சுவார்த்தைக்கு. எடப்பாடியுடைய மிக நெருங்கிய உறவினர்களை கூப்பிட்றாரு. அங்கே வேலுமணி, ஐஎஸ் இன்பதுரை, தம்பித்துறை, இவர் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, இவங்க மட்டும் போல எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் ஒரு 4 பேரும் போயிருக்காங்க. அவங்க போன காரு தான் அந்த பென்ட்லி கார். அபினேஷ்னு ஒரு தொழிலதிபர் தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். ஒரு பக்கம் இவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அதுக்கு முன்னாடி அமித்ஷா எடப்பாடியை தனியாக கூப்பிட்டு அவங்க உறவினர்களை வச்சு பேசுகிறார். அவங்க உறவினர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் சம்பாதித்த ஊழல் பணத்தை பெங்களூருக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஃபாரின் நாடுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரெக்கார்ட் ஃபுல்லாக எடுத்துட்டார் அமித்ஷா. எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இவங்கள நான் திகார் ஜெயிலுக்கு அனுப்புவா வேணாமா, அது ஒரு விதமான ஒரு த்ரெட். இல்லை, அமித்ஷா எப்பவுமே த்ரெட்டோட தான் பேசுவார். த்ரெட் இல்லாமல் அமித்ஷா பேசவே மாட்டார். இப்போ உங்களை கூப்பிட்றாருன்னா உங்களோட பேக்கப் ஃபைல் எடுத்துடுவார். ஃபைல் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத டீட்டெயிலாக வச்சுக்கிட்டு தான் பேசுவார். அப்படியே எடப்பாடியை கூப்பிடும்பொழுது எடப்பாடியுடைய பேக்கப் ஃபைலில் எடுக்கிறார். பேக்கப் ஃபைல் எடுத்துகிட்டு அவரோட உறவினர்கள் எல்லாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுக்கும்பொழுது இவங்க ஃபாரினில் இந்தியன் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்திய அந்நிய செலவாணி சட்டத்தை மீறுறது மட்டும் இல்லாமல் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தையும் மீறுறாங்க. பிஎம்எல்ஏ. இந்த பிஎம்எல்ஏ அடிப்படையில் என்றைக்கோ கண்டக்டர் டிரைவர் போஸ்டிங் போடுறதுக்கு லஞ்சம் வாங்கின செந்தில் பாலாஜியை தூக்கி என்னைக்கோ, அவர் இந்த ஆட்சியில் இல்லை, ஜெயலலிதா ஆட்சியில் வாங்கினதை
போட்டு இந்த ஆட்சியில், அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சியில் தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு நெஞ்சு வலி வந்து அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போய் கஷ்டப்பட்டு, ரைட்டா, அவர் யூரின் போகிறது கூட எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அவர் வந்து துடித்து வலியில் துடித்து செத்து பண்ணாங்க. அப்போது என்றைக்கோ நடந்த ஆட்சியில் லஞ்சம் வாங்கின செந்தில் பாலாஜியை யார் சொல்லி உள்ள வைக்கிறாங்க? எடப்பாடியும் அண்ணாமலையும் சொல்லி உள்ள வைக்கிறார் அமித்ஷா. அப்போது இந்த ஆட்சியில் நீங்கள் போன ஆட்சியில் சம்பாதிச்ச காசை இந்த ஆட்சியில் நீங்கள் ஃபாரினில் முதலீடு பண்ணுறீங்க. அப்படி முதலீடு பண்ணி எந்த செந்தில் பாலாஜியை வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து தூக்கி உள்ளே உட்கார வச்சாங்களோ அதை விட மிக மிக அதிகமான ஒரு ஆக்டில் வந்து உங்கள் நெருங்கின சொந்தக்காரங்களை ஏன் எங்களால் உள்ளே வைக்க முடியாது? இதுதான் அமித்ஷாவோட கேள்வி. ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த திகார் ஜெயில்ன்ற வார்த்தையை அமித்ஷா யூஸ் பண்ணுறார். இது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிரச்சனை அதை பற்றி பேசுறதுக்காகவா, இல்லைன்னா எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து விட்டு கடைசி நிமிஷத்தில் வெளியில் கலந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக லாக் பண்ணி வைக்கிறதுக்காகவா? ஆமாங்க, அது என்னோட இன்னொரு ட்வீட்டில் சொல்லியிருப்பேன். எடப்பாடி வந்து தினமும் விஜய் கிட்ட ஃபோனில் பேசுகிறார். விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராக்கை வச்சுக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி அவங்களுடைய அலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது இருந்தாலுமே கூட அப்பப்போ த்ரெட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஈக்குவலாக வேணும் அப்படின்றதுக்கா. ஏன்னா அப்போ தான் அவங்க இங்கே கால் ஊன முடியும் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 117 சீட்டு வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் டிமாண்ட் வந்து 117 சீட்டு. நீங்கள் பாதி நான் பாதி, நீங்கள் 2.5 வருஷம் ஆட்சி, நாங்கள் 2.5 வருஷம் ஆட்சி. இந்த மாதிரி டாக்ஸ் போகுது. இந்த மாதிரி டாக்ஸ் ஆல்ரெடி போயிருக்கு. ஓ. அது இல்லாமல் இந்த மாதிரி டாக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணது வந்து வேலுமணி. நான் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டு. ஓ. அவரு சிஎம் கேண்டிடேட்டு. எடப்பாடி வந்து சிஎம் கேண்டிடேட் கிடையாது, அவர் சிஎம் கேண்டிடேட்டு. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து பாதி ஆட்சி, நான் பாதி ஆட்சி அப்படின்ற டாக்ஸை வந்து வேலுமணிக்கிட்ட ஆல்ரெடி இனிஷியேட்டடு. வேலுமணி, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ரைட்டா, பழைய இந்த அண்ணாமலை உருவாக்குன அந்த கூட்டணி ப்ளஸ் ஏடிஎம்கேல வந்து மைனஸ் எடப்பாடி ஏடிஎம்கே ப்ளஸ் இந்த அணி. இங்கே வந்து சிஎம் வந்து இவர், ரைட்டுங்களா. இவர் சிஎம்மாக இருக்கும்போது டெப்டி சிஎம் வந்து பாஜக சிஎம்மாக இருக்கும்போது டெப்டி சிஎம் இவங்க. இப்படி ஆல்ரெடி பேச்சுவார்த்தை வந்து அதிகமாக நடந்து முடிஞ்சிருச்சு. 117 சீட்ஸு இதெல்லாம் வந்து அண்ணாமலையோடைய ஃபார்முலா. 117 சீட்ஸ் அவங்க வாங்கினது ஓகே, வாங்கினதுக்கு அப்புறமா அது எப்படி அவங்க மக்கள் கிட்ட போய் நிற்கும் போது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்? 117 சீட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் 1980 காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணி டிஎம்கே கிட்ட வாங்கின சீட்டு. அந்த கூட்டணி ஆட்சின்றதை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கல. காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி, டெல்லி மிரட்டுறது, இன்கம் டேக்ஸை வச்சு மிரட்டுறது, இதே தானே. டெல்லி காங்கிரஸ் வந்து ஈக்குவல் டு பிஜேபி தானே. பிஜேபி வந்து காங்கிரஸ் ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணதான் அமித்ஷாவுடைய கிரேட்டஸ்ட் சக்ஸஸ் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா. அதே ஃபார்முலாவை வந்து 1980 காங்கிரஸ் அடாப்ட் பண்ணி இங்கே வாங்கி தோத்துருக்கு. அதனால தான் அது அந்த மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கும் போது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாத்தியப்படும், எதுக்கு இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க? எப்படி சாத்தியப்படும்னா, கர்நாடகாவில் வந்து குமாரசாமி கிட்ட அப்படி வாங்கி 2.5 இயர்ஸ் வந்து இவங்க 2.5 இயர்ஸ் குமாரசாமி அப்படின்ற மாதிரி பேக்ட் போட்டு, அந்த பேக்ட் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஆகலை, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆகலை. அந்த மாதிரி ஒரு பேக்டை வந்து இவங்க உருவாக்குறது மூலமாக 2 விஷயத்தை இவங்க சாதிக்கிறாங்க. ஒன்று வந்து பிஜேபி தான் ஃபுல் எதிர்கட்சி, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு எதிர்கட்சி வந்து பிஜேபி. ஒரு மாநில கட்சியா வந்து இருக்கக்கூடிய ஒரு இது வந்துட்டோம், பெரிய கட்சியா வந்து வந்துடும். தாமரை மலராதுன்ற இடத்துல தாமரை மலரும். ஸோ 2 ஆப்ஷனையும் வந்து பெருசாக அவங்க கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய எய்ம். அண்ட் இது என்றைக்குமே அவங்களோட எய்ம் வந்து அதுதான். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, திமுகவுக்கு எதிரி வந்து நாங்கள் தான் பல பேர் கிளைம் பண்ணுறாங்க.
அந்த மாதிரி திமுகவுடைய எதிரி வந்து பிஜேபி தான். பிஜேபி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தேன் ஏடிஎம்கே. இப்போ வந்து 2வது இடத்துக்கு தான் போட்டி அதிகமாக இருக்குது, முதல் இடத்துக்கு இல்லை. முதல் இடத்துக்குள்ள யார் இருந்தாலும் அவங்கள காலி பண்ணிவிட்டு 2வது இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள காலி பண்ணிவிட்டு நாங்கள் வரணுன்னு தான் பல அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தீங்க சார், அண்ணாமலை கிட்ட ஆல்ரெடி ராஜினாமா கடிதம் வந்து அமித்ஷா வாங்கியிருக்கிறாருன்னு. அது என்ன, அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லி சொன்னேன், அதனாலயா இல்லை என்ன விஷயத்தினால? அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் பிஜேபிக்கு. எப்படின்னா அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்த உடனே அவரை வந்து டிடிவி தினகரன் கையில் எடுக்கிறார். ஒரு பெரிய சம் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுக்குறாரு. அவருக்கு என்னன்னா சசிகலாவை காலி பண்ணும், ஓகே, அவரோட எய்ம். அப்போது அண்ணாமலை வந்து டோட்டலாக டிடிவி கிரேட்டு, சசிகலா வேஸ்ட் அப்படின்ற ப்ராபகேஷனை கொண்டு போகிறார். சசிகலாவை தான், சசிகலா கிட்ட ஒரு 1800 கோடி ரூபாய் இவர் வாங்குறாரு. யார்? நம்ம டிடிவி. சசிகலா அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வர்ச்சுவலாக ஏமாத்துறாரு. ஒரு தடவை மோடி வந்து ஜெயலலிதாவுடைய சாவில் சசிகலா தலையில் கை வைப்பார். அந்த கை வைக்கும்போது மோடி சொல்கிறார், நான் ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசணுன்னு சொல்கிறார். சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறாருன்னா டிடிவி தினகரன்ட்ட சொல்கிறார். ஐ வாண்ட் டு டாக் டு ஹர் 10 minutes அப்படின்னு. இவர் வந்து அதை சொல்லவே இல்லை, சசிகலா கிட்ட சொல்லவே இல்லை. அப்போது வந்து டிடிவி தினகரன் வந்து சசிகலா கிட்ட மோடி 10 நிமிஷம் பேசுகிறேன்னு சொல்கிறத சொல்லலை. ஏன்? அதுதான் தினகரன். சசிகலா வந்து மேலே வர்றத தினகரன் விரும்பலை. சொல்லன உடனே மோடிக்கு அதான் சசிகலா மேலே கோவம். சசிகலா அதுக்கு மேலே அடி வாங்கினதுக்கெலாம் காரணம் நான். என்னை பார்க்க பல பேர் வந்து காத்திருக்கிற டைமில் நான் 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னதை நீ மதிக்கலையா அப்படின்றதான் காரணம். இது வந்து சசிகலாவுக்கு தெரியாது. லேட்டர் ஸ்டேஜில் ஏன் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சசிகலா கேட்கும்போது பதில் இதான் வந்து. அப்போது சசிகலா சொல்லுது, நான் வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து 10 நிமிஷம் ஜெயலலிதா சாவா அந்த அண்ணா என்ன இருக்குது, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து 10 நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்றது வந்து நான் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி திவாகர் மூலமாக சொல்லி விட்டு புரிய வைக்கிறாங்க அவங்க லேட்டர் ஸ்டேஜில். ஆனால் அதுக்குள்ளே எல்லா அடியும் நவுத்திடுறாங்க. ஒரு 1000-2000 கோடிக்கு சொத்து வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க. இப்போ போயஸ் கார்டனில் கட்டியிருக்க வீடு கூட அட்டாச்சு தான். அப்புறம் இல்லையாங்க எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அதுதான் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டை. இதுக்கிடையிலேயே ஒரு 1800 கோடி ரூபாய் நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், உங்கள் கட்சியை உங்களை வந்து பெருசாக கொண்டு வந்துடுறேன்னு வாங்கிடுறாரு. லண்டனில் இவர் ஒரு ஹோட்டல் வாங்குறாரு ஜெயலலிதா பீரியடில். அதுவே வந்து ஒரு 10,000 கோடி வரும் இன்றைக்கி ஒர்த். ஏன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, ஒரு கோல்ஃப் கிரவுண்டோடு சேர்ந்த ஹோட்டல் அது, ஹார்ட் ஆஃப் த லண்டனில். அது வந்து ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் தெரியாமல் இவர் வாங்கினாருன்றது தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் 10 வருஷம் ஒதுக்கி வச்சது. இவரை தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒதுக்கி வைக்கிறாங்க. இவங்களுக்கே தெரியாது அந்த ஹோட்டல் இவர் வாங்கினது. 91-96 நல்லம்ம நாயுடுவும் துக்கையாண்டியும் கேஸ் போடும்போது தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தினகரன் வாங்கியிருக்காரு அப்படின்ற. அப்போ தான் கோவம் வந்து ஜெயலலிதா ஒதுக்கி வச்சது. அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தில் அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. டாக்டர் வெங்கடேஷ்க்கு அரசியல் தெரியாது, வேறு யாருக்கும் அரசியல். திவாகர் வந்து அரசியலுக்கு நேரடியாக வரமாட்டார், அவரும் பேசக்கூடிய தகுதியில் அவர் கிடையாது. அந்த மாதிரி ஆளும் கிடையாது. பேச்சு திறமை, ரைட்டா, பணம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஃபிகர் வந்து சசிகலா குடும்பத்தில் தினகரன் தான். அதனால் தினகரனை வந்து துணை பொதுச் செயலாளராக கொண்டு வந்துட்டு தினகரன் வீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி காத்து கிடப்பார் சிஎம்மா. இவர் வந்து நான் பாத்ரூமில் இருக்கேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சிஎம்மோட கான்வாய் வந்து 2 மணி நேரம் அவர் வீட்டில் நிற்கும் டெய்லி. அந்த அளவுக்கு டார்ச்சர். இவர் இதெல்லாம் பொறுத்து பார்த்து தான் தாங்க முடியாம
எடப்பாடி போய் விழுந்தது யார் காலில்? அமித்ஷா காலில். அமித்ஷா காலில் எடப்பாடி விழுந்து ஓபிஎஸ்ஸை ஜாயின் பண்ணி அமித்ஷா சொன்ன உடனே நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷா சொல்கிறது அப்படியே கேட்பார்ல, அவர் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து கீத்து எல்லாத்தையும் பண்ணார் ஆடிட்டர் குருமூர்த்தி. ஸோ இந்த கேப்பில் அண்ணாமலையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அண்ணாமலையை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது தினகரன் ஷ்ரூடா அண்ணாமலையை கையில் எடுத்துடுறார். கையில் எடுத்துட்டு சசிகலாவை காலி பண்ணுறார். சசிகலா வேஸ்ட்டு, சசிகலா வேஸ்ட்டு, சசிகலா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். இது எந்த அளவுக்கு போகுதுன்னாமா இந்த கதை, அதிமுகவோட கூட்டணியை 2 முறை அண்ணாமலை முறிக்கிறார். ஆமாம், அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் கொடுத்த பணம், ஓகே, பெரிய அளவுக்கு ஃபண்டு, 100 கோடின்றாங்க, 50 கோடின்றாங்க, எத்தனை கோடியோ சரி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து தனி ஆவர்த்தனத்துக்கு போகும்பொழுது முதல்ல போய் அவர் கூட கை கோக்குறது யாருன்னா டிடிவி தினகரன். 2 பேருக்கும் எதிரி யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி யாருக்கு எதிரி? டிடிவி தினகரனுக்கு எதிரி, அண்ணாமலைக்கும் எதிரி. மறுபடியும் அலைன்ஸ் பண்ணோம்னா முதல்ல அண்ணாமலை இருக்கக்கூடாது, முதல்ல வந்து அண்ணாமலை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இதை வந்து எடப்பாடி தூக்குறார். ஆன்டி அண்ணாமலையோடைய ஒர்க் அவுட் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டிடிவி. எடப்பாடி ஆட்சி வந்து செகண்ட் டேர்ம் வந்திருக்கும், அந்த ஆட்சியை வந்து தோக்கடித்தது 40 தொகுதிகளில் டிடிவி தினகரனுடைய அமமுக. பெருசெல்லாம் ஸ்பிளிட் ஆயிடுச்சு ஓட்டிங். ஓகே, 18 எம்எல்ஏக்களை அவர் தூக்கிட்டு போகிறாரு. 40 தொகுதிகளில் அவருக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஏடிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ். ஏடிஎம்கே ஓட்டு போட விடாமல் பண்ணுறாரு, தூக்குறாரு. போன பார்லிமெண்ட்டு தேர்தலில் ஏடிஎம்கே 19.5%, தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாரும் இணைஞ்ச ஆன்டி எடப்பாடி ஃப்ரண்ட்டு, அண்ணாமலையுடைய ஃப்ரண்ட்டு, அதில் பாமகவும் வந்துடுது. அவங்க வந்து 18%. ரைட்டா? 20 18 எவ்வளோ? 38%. டிஎம்கேக்கு க்ளோஸில் வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதியாவது வின் பண்ணியிருப்பான். ரைட்டா? அதையும் கெடுத்தது யாரு? அண்ணாமலை டிடிவி நட்பு. வெளியிலலாம் பேசிக்கிறது அப்படி சும்மா அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இல்லை நல்ல ஒரு பொலிட்டீஷியனா அப்படின்னு பார்க்கறத விட நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. நல்ல ஒரு கிரிமினல் பிஸ்னஸ்மேன் வேற. ஆல் த பிஸ்னஸ் மேன்ஸ் ஆர் கிரிமினல் தான். கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்லுவார் இல்லையா, பணக்காரன் வந்து பணம் சம்பாதிக்கிறான்னா அது வந்து உழைப்பை திருடுற பணம் தான் பணக்காரனுடைய பணம். நீங்கள் எல்லா பணக்காரன் பின்னாடியும் நீங்கள் போனீங்கன்னா அவங்க பின்னாடி திருட்டுத்தனம் இருக்கும். அது நீங்கள் சசிகலா பின்னாடி போனாலும் இருக்கும், டிடிவி தினகரன் பின்னால் போனால் இருக்கும், சசிகலா குடும்பத்து எல்லார் பின்னாடியும் இருக்கும், எடப்பாடி பின்னால் இருக்கும், ஓபிஎஸ் பின்னால் இருக்கும். யார் திமுகவில் இருக்கக்கூடிய விவிவிஐபிக்கள் பின்னாடி போனாலும் திருட்டுத்தனம் தான் இருக்கும். ஸோ இது திருட்டுத்தனம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் அதிகம். இதில் வந்து சசிகலாவை முழுக்க காயடிச்சு டிடிவி தினகரனோட இன்ஸ்பிரேஷனை வந்து கேரி பண்ணி இவங்க 2 பேருக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய எடப்பாடியை காலி பண்ணி, இதுதான் வந்து நீங்கள் சமீபத்தில் பார்த்த கடந்த 5 வருட அரசியல். ஓகே, ஆனா இதுல இவ்வளோ பெரிய பிளே பண்ணி இருக்கக்கூடிய அண்ணாமலையை வந்து எப்படி இவ்வளவு நாள் அமித்ஷா பார்க்காம இருந்தாரு, இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது அப்படின்னு? அது காரணம் பிஎல் சந்தோஷ். பிஎல் சந்தோஷ்ன்றவர் வந்து பிஜேபியுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி, நேஷ்னல் செக்ரட்டரி. அவர் இப்போது பிஎல் சந்தோஷ் தான் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் இணைக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் இப்போ ஒரு ஃபோன் பண்ணாருன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஹாட்லைனில் பேசுவார். அவர் ஒரு ஃபோன் பண்ணால் அமித்ஷா பேசுவார். அது இல்லாமல் ஒரு 7-8 மாநில முதல் மந்திரிகள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஹாட்லைனில் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். அந்த பிஎல் சந்தோஷ் தான் வந்து அண்ணாமலை அரசியலுக்கு கொண்டு வர்றார். அவர் வந்து கர்நாடகாக்காரர். கர்நாடகாவில் வந்து நிறைய அப்போது எடியூரப்பா மினிஸ்ட்ரியிலேருந்து மினிஸ்டர்ஸோட
ஹனி ட்ராப் வீடியோஸ் வந்துச்சு. ம். அவங்கெல்லாம் போய் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கி அந்த ஹனி ட்ராப் வீடியோஸ் வந்து நிறுத்தினாங்க. அந்த ஹனி ட்ராப் வீடியோஸ் எடுக்க வச்சது வந்து அண்ணன் பிஎல் சந்தோஷ். அப்போது அண்ணாமலை கிட்ட பிஎல் சந்தோஷோட சீக்ரெட்ஸ் எவ்வளோ இருக்கும்? அஃப்கோர்ஸ் வீடியோ கூட இருக்கலாம். அந்த பிஎல் சந்தோஷ்ன்ற ஒரு கேரக்டரை வச்சு தான் அவர் ப்ளே பண்ணுறார். இப்போது டிடிவி தினகரனை வந்து நான் வந்து உன்னை அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்குறேன், எடப்பாடி என்ன பொதுச் செயலாளர் ஆகுது, நான் உன்னை ஆக்குறேன், பிஎல் சந்தோஷ் மூலமாக உன்னை நான் பண்ணுறேன், சசிகலாவை வந்து நான் நோவேர் பண்ணுறேன், எடப்பாடியை நான் வந்து காலி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு ப்ராமிஸை பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகளில் அண்ணாமலை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரோட சேஃப்கார்டு வந்து பிஎல் சந்தோஷ். பிஎல் சந்தோஷை மீறி மோடியாலையும் அமித்ஷாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது சிபி ராதாகிருஷ்ணன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அண்ணாமலை வந்து ஒரு பிக் கேஸ் பேக். அண்ணாமலை சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து 20 கான்ஸ்டிடுவன்சிலாம் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னுட்டு அவரும் வெங்கையா நாயுடுவும் சேர்ந்து தான் சந்திரபாபு நாயுடுவை வந்து அலையன்ஸுக்கு கொண்டு வராங்க. சந்திரபாபு அது வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியோட தான் அலையன்ஸில் இருந்தாங்க. அந்த அலையன்ஸை மாற்றி சந்திரபாபு நாயுடுவை வச்சு அலையன்ஸ் கொண்டு வராங்க. அந்த பவன் கல்யாண்லாம் கூட சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அந்த அலையன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாஜகவை வந்து ஆந்திராவில் வாங்கின ஓட்டு சதவீதம் வந்து 0.85%, லெஸ் தென் 1%. ஆனால் பாஜக வந்து பார்லிமெண்ட் சீட்டு 6 சீட்டு ஜெயிக்குது. அதே மாதிரி இவர் வந்து 20 சீட்டு இவர் ஜெயிக்கிறார், சந்திரபாபு நாயுடு. அப்படி ஒரு வெற்றியை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்ததுனால தான் அவருக்கு இப்போது துணை ஜனாதிபதி பதவி அவருக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நயினார் நாகேந்திரன் வந்து சிபி ராதாகிருஷ்ணனோட சிஷ்யன். அவரை தான் வந்து மாநில தலைவராக கொண்டு வராங்க. அண்ணாமலையை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாங்க. அண்ணாமலையை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி சொன்னது வந்து நிர்மலா சீதாராமன். கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்து, ஏன்னா அண்ணாமலை முதல்ல காலி பண்ணது வந்து கேடி ராகவன் வந்து நிர்மலா சீதாராமன் அங்கே இருந்தது அப்படி ஆரம்பிச்சாப்ல. அந்த ஒரு யூடியூபரை வச்சு அது பண்ணாங்க. கேடி ராகவன் வந்து நிர்மலா சீதாராமனுடைய லெப்டினன்ட். ஸோ கேடி ராகவனை அசிங்கப்படுத்தினதுன்றது வந்து அவங்களால இன்றைக்கி வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல. தமிழ்நாடு பிஜேபியோட பிராமின் முகத்தில் முக்கியமான முகம் வந்து கேடி ராகவன். அப்போது அவங்க ஃபுல்லாக எடுத்து சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் இப்போ இந்த மாதிரி வார் ரூம் மாதிரி வச்சு செட்டப் பண்ணி அதில் வந்து நிறையா பிஸ்னஸ் மேன் கிட்ட நிறையா கலெக்ஷன் வாங்குறாரு, அவங்களுக்கெல்லாம் த்ரெட் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காருல்ல அண்ணாமலை. அந்த விஷயம் எல்லாமும் தெரிய வந்ததுங்களா? எல்லாமே தெரியும். அவங்க ஒய்ஃப் அகிலா வந்து ஐஏஎம்மில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க. இவரும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவர் தான் ஐபிஎஸ்க்கு முன்னாடி. அவங்க வந்து கர்நாடகாவில் முழுக்க கம்பெனி வச்சு நடத்தி நிறைய இந்த என்ன சொல்லலாம் போகஸ் கம்பெனி, அது மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த கம்பெனி பேர் வந்து கோர், CORE. அந்த கம்பெனியெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ணாமலையுடைய அக்கா கணவர் சிவகுமார் அப்படின்றவர் வந்து ஒரு அண்ணாமலையார் பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரிக்ஸை ஓப்பன் பண்ணி அங்கேயே குவாரி, அங்கேயே இது மணல் எடுக்கிறதுக்கான ரைட்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து மினிஸ்டர் சக்கரபாணின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸு அண்ணாமலையுடைய அக்கா கணவருக்கு, அதெல்லாம் பண்ணி நிர்மலா சீதாராமன் ரெய்டு விடுறாங்க. இன்கம் டேக்ஸ் ரெய்டு விட்டு 210 crores அவங்களோட நெட்ஒர்த்தை எடுக்கிறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலியில் அந்த பிஸ்னஸ்லாம் லாக் ஆகிதான் இருக்கு. லாக்கில் பட் எடுத்துட்டாங்க, டீட்டெயில் எடுத்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல அதை, ஏன்னா அண்ணாமலை ஸ்டில் இன் பிஜேபி இல்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் பட் நிர்மலா வந்து அவங்க அக்கால் கணவரை பிடிச்சி எடுக்கிறாங்க. அந்த அக்கால் கணவர் வந்து இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிளேயரு. அண்ணாமலையும் அவங்க மனைவி அகிலாவும் சேர்ந்து வனனம் அப்படின்னு ஒரு கம்பெனி, போகஸ் கம்பெனி அது, அந்த கம்பெனி வந்து இங்கே வருது. இப்போ வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி 5 வருஷம் இருக்கு இல்லையா, 5 வருஷத்தில் வந்து அவர் ஏதாவது பண்ணாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேஸ் போடலாம். கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஐபிஎஸ்ஸாக எங்கள் ஊரில் பணியாற்றிட்டு சம்பாரிச்சிட்டு 5 வருஷத்தில் நீ சொத்து வாங்கின அப்படின்ட்டு.
5 வருஷத்துலேயே அவர் நிறைய சொத்து வாங்கினார். அந்த 5 வருஷம் செக் பீரியட் முடிஞ்ச உடனே அவங்க பொண்டாட்டிக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு 90 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வந்து வெறும் 4.5 கோடி ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு. அது மாதிரி நிறைய he is worth around 2,000 to 3,000 ஓ crores மை காட். without being a council, எஸ். without winning a councillor seat. He is worth 2,000 to 3,000 crores. அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் சவுதி, யூகே, பெங்களூர், சென்னை, எங்கே வேணா இந்தியா ஃபுல்லாக. ஹீ இஸ் அ வெரி குட் பிளேயர். ஆனா இப்போ அமித்ஷா நடிச்சாருன்னா இதெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அமித்ஷா ரிட்டர்ன் பதவியை தூக்கிட்டாங்க. இன்னும் அமித்ஷா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கி வச்சிருக்காரு. உண்மையிலே வாங்கி வச்சிருக்காரு, உண்மையிலேயே வாங்கி கட்சியை விட்டு தூக்கிறதுக்காக. கட்சியை விட்டு தூக்குது. ஆனா இப்போ வந்து அவர் வந்து டிடிவி தினகரன் கிட்ட அவர் அனுப்புகிறாரு, போய் பேசு. டிடிவி தினகரன் வந்து என்டிஏ விட்டு வெளியில் போகிறாருன்றது வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அண்ணாமலை தான் வெளியில் போகிறாரு. அண்ணாமலைக்காக தான் வெளியில் போகிறாரு. எனக்கு நயினார் நாகேந்திரன் பிடிக்கல, எடப்பாடி பிடிக்கல அப்படின்றாரு. ஸோ அவர் வெளியில் போகிறாருன்னா உன்னோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் போகிறாரு. நீ போய் பேச அவரை திருப்பி வந்து அவரை வந்து என்டிஏக்கு கொண்டு வா அப்படின்றனால தான் இவர் போய் பேசுகிறார். ஓகே. இப்போ ஆனா அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதாலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அவர் பிளான் பண்ணி டிடிவி தினகரன் இவர் தனியாக கட்சி ஆரம்பித்து 2 பேரும் விஜய் கூட்டணியில் போகிறதெல்லாம் முன்னாடி பிளான். அதெல்லாம் எங்கள் ஜெண்டாஜி அமித்ஷா கிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்க இப்போது அவர் எடுத்த வாந்தியை அவரே சாப்பிட்ற மாதிரி ஆக்கிட்டார் அவர். ஓ மை காட். இப்போ ஆனா இது எந்த அளவுக்கு எடப்பாடியாருக்கு வந்து பாதிப்பை தரும்? எடப்பாடிக்கு இது சாதகம் தான் தரும். என்னன்னா எதிரி இன்னும் வரும்பொழுது முக்குளத்தோர் வாக்குகள் தான் எடப்பாடிக்கு ஒரு பெரிய மைனஸ். போன எலெக்ஷன்லேயும் இவங்க அதான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கேமை வந்து எடப்பாடி கிட்டத்தட்ட உடச்சிட்டார், அமித்ஷா மூலமாக உடச்சிட்டார். அமித்ஷா வந்து திருப்பி இது பண்ணுறாரு. அமித்ஷா ராமதாஸையும் அன்புமணியும் கூப்பிட்டு வர ஃப்ரைடே வந்து ராமதாஸ் போகிறார் டெல்லிக்கு. கூப்பிட்டு அன்புமணிக்கு 15 சீட்ஸு, உனக்கு 8 சீட்ஸு 2 பேரும் பண்ணிக்கோங்க. ஃபண்டு வந்து கொடுக்குற ஃபண்டு வந்து ஒரே ஃபேமிலிக்கு போகுதுன்றது தான் ராமதாஸோட குற்றச்சாட்டு. இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணி 2 பேருக்கும் டிவைட் பண்ணி ஃபண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஏற்பாடுகளை அமித்ஷா பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ நான் அதான் முதல்லயே சொன்னேன், இந்தியாவில் எந்த அரசியல் மூவ் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே கேரக்டர் வந்து அமித்ஷா. ஸோ அமித்ஷா நம்ம வந்து எடப்பாடியாரை பற்றி கேட்டாலும் சரி, ராமதாஸ் அவங்கள பற்றி கேட்டாலும் சரி, டிடிவியை பற்றி கேட்டாலும் சரி, அண்ணாமலை பற்றி கேட்டாலும் சரி, அவர் பேசாமல் இவங்களது பேச முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் அங்கே ஆட்டி வைக்கிறாரு. இவங்க வெறும் ஒரு கயிறு கட்டின ஒரு பொம்மை மாதிரி இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. ஜெண்டான்னு சொல்லுவாங்க. ஜெண்டா வந்து குரலி வித்தக்காரரு. அவர் வந்து குரங்கை வந்து கோல் எடுத்து ஆட்டினார்னா ராமதாஸ் குரங்கு குட்டிக்காரனை அடிக்கும். இப்படி கோல் எடுத்து ஆட்டினார்னா எடப்பாடி குரங்கு குட்டிக்காரனை போடும். இப்படி கோல் எடுத்து காட்டினார்னா அண்ணாமலை குரங்கு அந்தர்பல்ட்டி அடிக்கும். ரைட்டா? எல்லாமே ஜெண்டா கையில் தான் இருக்குது. இன்னொன்று அவரை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஆனா அவரை மீறி ஒரு வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது அதிமுக எடப்பாடியார் அவர் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ 2026 எலெக்ஷனுக்குன்னு. அது எந்த அளவுக்கு விஜய், நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க ஃபோன் கால் டெய்லி பேசிட்டு இருக்கிறாருன்னுலாம் சொல்லிட்டு, ஸோ அப்படியே கொஞ்சம் விஜயை பத்தியும் சொன்னீங்கன்னா. விஜய் வந்து டெய்லி பேசுறாரு. விஜய் வந்து டே 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை அப்போஸ் பண்ணவே இல்லை. ஒரு தேர்தலில் வந்து ஜெயலலிதா கிட்ட ஒரு அறிக்கையை கொடுத்தாரு, நாங்கள் அணிலாக உங்களுக்கு உழைத்தோம். அதனால தான் அணில் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க. விஜயோட ஆட்கள் எல்லாரும் அணில் குஞ்சுகள் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ப்ராக்சிமிட்டி, இப்போது அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து எஸ்ஏசி வந்து கலைஞரால் வளர்ந்தவர். இவர் வந்து இவருக்கு உதயநிதியை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு 4-5 படத்தில் நடிச்சுட்டு வந்து போய் டெப்டி சிஎம் ஆகிறாரு அப்படின்றது. இவர் வந்து ஒரு சொல்லத்தக்க ஹீரோவா
இவருக்கு எப்பத்துல இருந்து பொலிட்டிக்கல் ஆசைனா, அவருடைய நிறைய படங்களுடைய இன்டர்வியூல கேட்கும் போதே அவர் சொல்லுவாரு, நான் அரசியலுக்கு வருவேன், கண்டிப்பா வருவேன் அப்படின்ட்டு. அப்பத்துல இருந்தே இன்டர்வியூல கேட்கும் போதெல்லாம், நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? வருவேன் நான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட 90ஸ்ல வந்த படங்கள்ல இருந்தே, ஒருவேளை நம்ம வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், டக்குன்னு வந்துட்டாப்லையே அப்படின்ற ஒரு இதுனால கூட. இல்ல அவங்க அப்பா சொல்வாரு, அவங்க அப்பா வந்து பேரறிஞர் அண்ணாவாம், ரைட்டா? விஜய் வந்து எம்ஜிஆராம். எஸ்ஏசி அவரே சொல்லுவாங்களா? பேரறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஒரே குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்பா பிள்ளையா இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தமிழகத்துக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எஸ்ஏசியும் விஜயும். தமிழக அரசியல் வரலாற்றை வந்து எஸ்ஏசி விஜய் இல்லாமல் இனி யாராலையும் எழுத முடியாது. அவர் சொல்லியிருக்கிறாரு முன்னாடியிலேருந்தே இதான் பிளானு. ஓ ஹீரோவா பையனை கொண்டு வந்து விஜயகாந்த் கூட சேர்ந்து நடிக்க வச்சு, செந்தூரப்பூவை விஜயகாந்த் கூட நடிக்க வச்சு, கலைஞரோட வசனம் கதை வசனத்தில் மிளிர வச்சு, அப்படியே ஈழத்தமிழர் இஷ்யூலெல்லாம் கொண்டு வந்து, ரைட்டா, நாகப்பட்டினம் மீனவர் இஷ்யூ வரைக்கும் அவரை ரியாக்ட் பண்ண வச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி, அதை அப்படியே டியூன் பண்ணி கொண்டு வந்து, எங்கேயோ ஒரு புசி தெருவில் இருந்த எம்எல்ஏவா ஜெயிச்ச புசி ஆனந்தம் வந்து மாநில அமைப்பாளராக போட்டு, அந்த ரசிகர் மன்றங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி, மாவட்டங்கள் கிளைகள் எல்லாத்தையும் பண்ணி, அந்த ரசிகர் மன்றங்களை இவருக்கு ஃபீட்பேக்காக அமைச்சு, அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி, ரைட்டா, அவரோட சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாரையும் வந்து இவருக்கு ஃபினான்சியராக மாற்றி, ஒரு ஃபைனான்ஷியல் ஃபண்டையும் க்ரியேட் பண்ணி, ஹப்பையும் க்ரியேட் பண்ணி, விஜய்க்கு ஒரு பேக்ரவுண்டையும் க்ரியேட் பண்ணி, இவர் 200 கோடி ரூபா பணம் வாங்கிறத, கருப்பு பணமாக வாங்கிறத வெள்ளை பணமாக மாற்றி, அதுக்கான வேலைகளும் செஞ்சு, பிஜேபியோட ஒரு இன்டைரக்ட் கான்டாக்டையும் ஏற்படுத்தி, எல்லா ஒர்க்கையும் வந்து விஜய் வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காரு. விஜய் பண்ணாருன்னு சொல்றதா இல்ல எஸ்ஏசி பண்ணாருன்னு? எஸ்ஏசியும் விஜயும் சேர்ந்து பண்ணிருக்கலாம். ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அவர் கொஞ்சம் ப்ரோ டிஎம்கே, இவர் வந்து ப்ரோ ஏடிஎம்கே. அதுதான் டிஃபரன்ஸ். ரெண்டு டிஃபரன்ஸ். ஆனா இப்ப அப்பா பேச்சு, அதனால தான் வந்து இவர் வந்து அன்னிலேருந்து அம்மா அம்மா அம்மான்னு போய் நிற்கிறதும், அந்த அம்மா எவ்வளோ அவமானகரப்படுத்தினாலும் கண்டுக்காமல் இருக்கிறதும், அவர் வந்து திமுகவை வந்து மோசமாக விமர்சிக்கிறதும், ஏடிஎம்கே வந்து டச் பண்ணாமலே இருக்கிறதும், இது வந்து விஜயோட ட்ராவலில் ஒன்று. விஜய்க்கு தெரியும் அவரோட ஏம் வந்து ஏடிஎம்கேவை வந்து முழுக்க எப்படி பிஜேபி கேப்சர் பண்ணணும்னு நினைக்குதோ, அதே மாதிரி ஏடிஎம்கே ஓட் பேங்க்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் எம்ஜிஆர் மாதிரி, அப்படின்ற மாதிரி ஒரு ஏமில் தான் அவரோட பிளானிங் இருக்குது. ஆனா அவர் பேசுற விஷயம்லாம் இருக்கிறது, இப்போ அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா நடுவில் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது, அவங்க அப்பா ஃபர்ஸ்டே கட்சியை வந்து கொடியை இது பண்ணி அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ணாரு, இல்லை இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி விட்டதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்பாவோட கான்டாக்ட் இல்லாம இருந்ததா இருக்கட்டும், இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் கொஞ்சம் கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இது இருக்குது. உண்மையாலே அவங்க அப்பா இவ்வளவு தூரம் ரெடி பண்ணி அவங்கள இறக்கணும் போது, அது ஏன் அந்த சமயத்துல ஒரு வேணான்னு சொல்லி தட்டி கழிக்கணும், இப்போ எதுக்கு அவசரமா வரணும்? அது அவரை தான் கேட்கணும் மேடம். அது வந்து ஒரு மிஸ்ட்ரி ஏரியா. ஆனால் எஸ்ஏசியை வந்து விஜய்க்கு பிடிக்காது. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதையும் இவருக்கு பிடிக்கும். அப்போ வேணான்னு சொல்லி, இன்னொன்று, நான் இண்டிவிஜுவலாக வரணும், ரைட்டா, அவரோட சொந்த பையனையே கூப்பிடலையே, அவங்க மனைவி சங்கீதாவையும் பக்கத்தில் வச்சுக்கலையே. அவர் ஒரு தனியான வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தனியாக தானே இருக்கார். அந்த வீட்டில் யாரோ ஒருத்தன் போயிட்டு 2 நாள் தங்கி இருந்து விஜய் வாக்கிங் போகும்போது கட்டி பிடிச்சான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த மாதிரி தானே இருக்கார் விஜய். ஸோ அது அவரோட இண்டிவிஜுவாலிட்டி. ஆனால் பட் விஜய் இஸ் அ ப்ரோக்ராம்டு, ரொம்ப நாள் ப்ரோக்ராம்டு அவர். எனக்கு பிஜேபி சர்க்கிள்லேருந்து சொன்னது என்னென்னா, ரஜினியை ஹேண்டில் பண்ண குருமூர்த்தி ரஜினி ஃபெயிலியர் நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே அடுத்ததாக ஹேண்டில் பண்ணது விஜய். விஜயை பிடிக்கிறதே த்ரிஷா மூலமாக தான் பிடிக்கிறாங்க அப்போ பிடிக்கும்போது. ஸோ விஜய்க்கும் த்ரிஷாக்கும் இருக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டி அது ரொம்ப பெரிய ப்ராக்சிமிட்டி. த்ரிஷாவுக்கு நெருக்கமானவங்க நம்மகிட்ட பேசும்போது சொல்கிறது என்னென்னா,
த்ரிஷா வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நடிகை. இன்னைக்கு வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அந்த பொண்ணு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நடிகை. இவர் தான் போவார் த்ரிஷா கிட்ட. அதுக்கு அவங்க வந்து இவர்கிட்ட வரணும்னு இல்லை. த்ரிஷாவுக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கு, த்ரிஷா நான் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருக்கு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணியும் சொல்றாங்க. அந்த மாதிரி ப்ராக்சிமிட்டி வித் த்ரிஷா வந்து இவருக்கு அதிகம். பட் ஃபேமிலியோட இவருக்கு ப்ராக்சிமிட்டி கம்மி. அவரோட பையனும் எப்படி எஸ்ஏசியை இவர் ஒதுக்குறாரோ அது மாதிரி அவங்க பையன் வந்து இவரை ஒதுக்குறாரு. ரைட்டா? அந்த மாதிரி அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி, டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டி, டிஃப்ரெண்ட்டான திங்ஸ். வெளி உலகத்துக்கு மட்டும் அப்படி காட்டிட்டு இருக்கிறாங்களா? அப்படி இல்லை. சுசித்ரா லீக்ஸில் வந்து சுசித்ரா நிறைய சொல்லும். வந்து விஜயோடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றி சுசித்ரா நிறைய சொல்லும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் சுற்றி இருக்கு. பட் இப்போ ஆனால் வாரம் சுற்றுப்பயணம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. திருச்சி, பெரம்பலூர், அப்புறம் அரியலூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த வாரத்துக்கான பெர்மிஷன் அவங்க அங்கே முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கும்போதே நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க. நீங்கள் அங்கே வந்து அவ்வளோ சேதாரம் பண்ணிட்டீங்க, அதனால நாங்கள் தரமாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த திருவாரூர், நாகப்பட்டினம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கே எல்லாரையும் அங்கே இருக்கிறவங்களே யோசிக்கிறாங்க, இவங்களை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாநாடு நடத்தியாச்சு. இப்போ அடுத்து இந்த மாதிரி சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இந்த பயணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருந்தார், என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தொண்டர்கள் முக்கியமா அப்படின்றது. அப்பவும் அவங்க இன்னும் ஒரு அலைன்மெண்ட் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இல்லைம்மா, நீங்கள் வந்து இந்த சுற்றுப்பயணம்லாம் வந்து ரொம்ப வேகாக தான் இருக்குது எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நீங்கள் ட்ரிச்சியில் வந்து 60,000 க்ரௌடு, நாகையில் வந்து 45,000 க்ரௌடு, திருவாரூரில் 35,000 க்ரௌடு. இந்த க்ரௌடு எல்லாமே ரசிகர் மன்ற க்ரௌடு. ரைட்டுங்களா? இவங்க வாரத்துக்கு ஒரு முறை சுற்றுப்பயணம் பண்ணுறாங்கன்றதுக்காக பிளானிங் வந்து 1 வாரம் பண்ணுறாங்க. 1 வாரம் வந்து நம்ம நிர்மல் குமார் மாதிரி ஆட்கள் திருச்சி சுற்றுப்பயணத்துக்கு 12 நாளைக்கு முன்னாடியே திருச்சியில் போய் உக்காந்துட்டாங்க. அவங்க நிர்மலும் மாதவ் அர்ஜுன் ரெட்டியும் போய் உக்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு ரசிகர் மன்றங்களுக்கு வண்டி அனுப்பி தான் கூப்பிட்றாங்க. ஸோ அதில் ஒரு 60,000. இப்போது தஞ்சாவூர்காரங்க திருச்சிக்கு வந்தாங்க, அவங்க வந்து நாகப்பட்டினத்துக்கு வரல, அதனால் அங்கே க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிது. அது மாதிரி when it comes to திருவாரூர்னும் போது அது கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே ரசிகர் மன்றங்கள், அப்புறம் விஜய் பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள், இவங்களுடைய க்ரௌடு தான் இப்போ வந்திருக்கக்கூடிய க்ரௌடு. இந்த க்ரௌடு எல்லாமே ஓட் ஆகுமானா ஓட் ஆகும். இப்போ 60,000 க்ரௌடுனா திருச்சியில் ஒரு 10 தொகுதி இருக்குன்னு வைங்க. திருச்சியை சுற்றி இவங்க கலெக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 10 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதிக்கு 6,000 ஓட்டு. அப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் எஃபெக்ட். நீங்க வெறும் நிஜத்துல கூடின கூட்டத்தை மட்டும் நீங்க கணக்கு எடுக்கிறீங்க, டிவியில பார்த்த கூட்டமும் இருக்குதுல்ல? டிவியில் அஃப்கோர்ஸ் லைவ்லலாம் பார்த்தாங்க. திருச்சி விழாக்கு வந்து நான் ஸ்டாப் விதவுட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு எல்லா டிவியும் வந்து கவர் பண்ணாங்க. பட் இப்போ நாங்கள் பத்திரிக்கைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மல்டிப்ளிகேஷன் ரீடர்ஷிப் எஃபெக்ட் எடுப்போம். 10,000 பத்திரிக்கை விற்கிதுன்னா 1,00,000 பேர் படிக்கிறாங்க, அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பத்திரிக்கை 4 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4,00,000 பேர் படிப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தால் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கான மொபிலைசேஷன்லாம் இது கிடையாது. திஸ் இஸ் நாட் அ பிக்கெஸ்ட் மொபிலைசேஷன். 20 லட்சம் 25 லட்சம் பேர் வர்ற அளவுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் நடந்தது கிடையாது. மொபிலைசேஷன் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருந்தது மொபிலைசேஷன் அண்ட் எஃபெக்ட், பங்களாதேஷில் நடந்தது மொபிலைசேஷன் அண்ட் எஃபெக்ட், ஸ்ரீலங்காவில் நடந்தது மொபிலைசேஷன் அண்ட் எஃபெக்ட். அந்த மாதிரி மொபிலைசேஷன் இளைஞர்கள் கூட்டம்லாம் இல்லை. டோட்டலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10%ல் நீங்கள் வந்து ஒரு 2.5 லட்சம் பேர் கூட்டினீங்க, ஒரு 25 லட்சம் பேர் கூட்டினாலும் அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10%க்குள்ளே தான் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மொபிலைசேஷன் எஃபெக்டிவ்னஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மொமெண்டமாக மாறணும், ஒரு மக்கள் கருத்தியலாக மாறணும் அப்படின்னா இந்த ஆட்சிக்கு எதிரான பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கணும். இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து உருவாக்கம் வந்து இருக்கணும்.
இன்ஃபேக்ட் இங்கே வந்து ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது. இந்த ஆட்சி வேணும்னு சொல்லக்கூடிய அதே போல இவங்களோட இந்த ரூலிங் இந்த 5 இயர்ஸ்ல நிறைய எதிர்பார்த்து அவங்க பண்ணாத டிஎம்கே எதிர்ப்பு என்ன சொல்றது மக்களும் இருக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டு அங்க கன்வெர்ட் ஆகாதா? டிஎம்கே எதிர்ப்பு மக்களோட ஓட்டு போகிற இடம் ஏடிஎம்கே தானே. இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்கிறதுனால நம்ம ஏன் விஜய்க்கு போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல. அது மைனாரிட்டிக்குள்ள ஒரு ஷிஃப்ட் இருக்கு. அதனால தான் சொல்கிறோம் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மர்மம். முன்னாடி எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மர்மம். விஜய்ன்றது ஒரு மர்ம சப்ஜெக்ட். அது போய் ஒரு புயல் மாதிரி எங்கே கரையை கிடக்குதுன்னு சொல்ல முடியாது, யார் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. இது எங்கே எஃபெக்டிவாக இருக்குன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் க்ளோஸாக ஃபைட் பண்ணுற கான்ஸ்டிடுவன்சியில் விஜயோடைய ப்ரெசன்ஸ் வந்து யார் அடிக்குதோ, டிஎம்கே அடித்தா ஏடிஎம்கே ஜெயிக்கும், ஏடிஎம்கே அடித்தா டிஎம்கே ஜெயிக்கும். ஸோ இந்த தேர்தல் வந்து எப்படி போகுதுன்னு தெரில. இப்போ இவர் வந்து விசிகேல வந்து தலித் கிறிஸ்டியன்ஸ் அவங்கள வந்து நிறைய அளவுக்கு எடுக்கிறாரு, பிஎம்கேவை எடுக்கிறாரு, புதிய தமிழகத்தை எடுக்கிறாரு, ரைட்டா. யூத்தில் ஒரு பெரிய செக்ஷனை வந்து சம் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆல்மோஸ்ட் யாரை கேட்டாலுமே வந்து 18 to 21 அதில் வந்து அது ரொம்ப 10% தான் வரும். 18 to 21 அதில் வந்து யாரை கேட்டாலும்லாம் இல்லை, அந்த ஏஜ் குரூப் பசங்களுக்கு வந்து அந்த ஏஜ் குரூப் பசங்க வந்து விஜய் கிட்ட ஒரு பெரிய சே இருக்கு. விஜய்னா எஸ்ன்ற ஒரு விஷயம் என்பது அது தட் இஸ் டியூ டு சினிமா இருக்கு, ரைட்டா. அது மாதிரி அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறது, அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் நிறைய இருக்கு. ஸோ இது என்ன புயல் எவ்வளோ ஓட்டு வாங்கும் அப்படின்றது வந்து இப்போ ஐபியோட கணிப்பு வந்து விஜய் வந்து ஒரு 5 to 6% வாங்குவார் அப்படின்றது. மற்றவங்களுடைய கணிப்பு, தமிழக உளவுத்துறையோடைய கணிப்பு வந்து விஜய் வந்து 15% வரைக்கும் போவார் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த 15%ன்றது வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு ஓட்டு. அதாவது திமுக அதிமுக அல்லாத ஓட்டு, ரெண்டு பேரையும் பிடிக்காத ஓட்டு ஒரு 15% இருக்கும். அதில் வந்து 8.5% வந்து ஆல்ரெடி சீமான் மிச்சம் இருக்கிறது. சீமான் வந்து கொஞ்சம் கமிட்டட் ஓட்ஸு, மிச்சம் இருக்கக்கூடிய ஓட்ஸ் யார், அவங்க எப்படி ட்ராவல் ஆகுறாங்க, அவங்க எப்படி அமைகிறாங்க அப்படின்றது வந்து தான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய சேலஞ்சு. அதுதான் முடிவுகளை தீர்மானிக்கும். எப்படி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம டிடிவி தினகரனை தனியாக தூக்கிட்டு போனதுனால டிடிவி தினகரன் வந்து ஒரு 25 to 40 தொகுதியை எடப்பாடியை டேமேஜ் பண்ணாரோ, அதனால தானே எடப்பாடி தோத்தாரு. 75ம் ஒரு 50ம் சேர்த்தா எவ்வளோ, 125. மறுபடியும் எடப்பாடி ஆட்சி தானே வந்திருக்கும். அப்போது எடப்பாடி தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டிடிவி தினகரன் வந்து அவங்களோட இல்லாமல் போனது தான். அதனால தான் இப்போ சம்மப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இப்போ ஆனால் அதே போல் டிஎம்கேக்கும் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் விஜய் இது வந்து அவங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கிற மாதிரி தானே. கண்டிப்பாக, அதில் ஒன்றும் இல்லையா. நீங்கள் யாராக இருந்தாலும் தலைவலி தானே. சீமான் கூட தான் தலைவலி, ரைட்டுங்களா. சீமான் ஆனால் வெற்றி பெறுவதற்காக இல்லை, அவர் பயிற்சிக்காக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணிவிட்டு யார் ஓட்டை எப்படி பிரிக்கிறது, யார் கேண்டிடேட்டு, எப்படி கேண்டிடேட்டு, அதுக்கு என்ன வகையில் மணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேஷனில் அவர் போகிறார். ஸோ விஜயோட கேல்குலேஷன் என்ன, சப்போஸ் விஜய் வந்து இப்படி பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அவர் ஜெயிக்கிறாருன்னா நாளைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தால் அவர் யாரை ஆதரிப்பார்? தொங்கு சட்டமன்றம் வந்தால் அவர் ஏடிஎம்கே தான் ஆதரிப்பார். டிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் சொன்னதே டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ரோக்கில் தான் அவர் வர்றாரு. அப்போ ஒரு ஏடிஎம்கேவை ஆதரிப்பார் தொங்கு சட்டமன்றம் வந்தால். அப்போ ஒரு கூட்டணி மந்திரி சபையில் பங்கு பெறுவாரா? ஆனால் அப்போ கூட எப்படி ஏடிஎம்கேவோட சப்போர்ட் பண்ணுவார்? அங்கே பிஜேபி இருக்குதுல்ல, நான் பிஜேபியை எதிர்க்கிறேன்னு தானே சொன்னவர். பிஜேபியை வந்து நான் சென்ட்ரல் லெவலில் எதிர்க்கிறோம். ஸ்டேட்டில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இல்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே வரும். அதனால அலையன்ஸில் போயிடுவாங்கன்றீங்க. அப்படி போவார். ஓகே, பட் ஆனால் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொன்னார்ல. அது போட்டியிடும்போது ஜெயிச்சப்புறம் நான் தான் ஜெயிச்சு 117 சீட்டு வர அளவுக்கு நான் ஜெயிக்கல. நான் சின்னதாக தானே ஜெயிச்சிருக்கேன். நான் வந்து மறைமுக ஆதரவு கொடுத்துட்டு போகிறேன். ஆட்சியில் கூட பங்கெடுக்க மாட்டேன். நான் வந்து மறைமுகமாக திமுக ஆட்சி விலகணும்னு நான் ஓட்டு கேட்டேன். நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன்னு போவார். அப்படி காம்ப்ரமைஸ்லாம் நடக்கும்ன்றீங்க? ஹெவி 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 காம்ப்ரமைஸ்லாம் ஹெவி. நான் அதுதான் சொன்னேன். எடப்பாடியோட பேசிக்கிட்டு இருக்காரு
அப்படின்ற. ஓகே. ஸோ விஜய் கிட்ட இருந்து இன்னும் அடுத்தடுத்து இன்னும் சென்னையில் என்டர் ஆகல. கம்மிங் வீக்கெண்ட் வந்துட்டு சென்னை வரப்போறாரு. இந்த சுற்றுப்பயணம் சென்னையில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சென்னையில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவோட கோட்டைன்றதை விட விஜய் ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இன்னொன்று வந்து கான்சன்ட்ரேட்டடான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. தமிழகத்துக்கு 8 கோடி பாப்புலேஷன்னா ஒரு 2 கோடி பேர் சென்னையிலே இருக்காங்க. அப்போ தமிழகத்தோட என்டையர் ஓட்டிங் பேட்டர்னில் ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் 40% சென்னை ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த இது வந்து அதிகமாக இருக்கும். எப்படி ஒன்றா அதிகமாக இருக்கட்டும். கமலுக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம், வடிவேலுக்கும் பார்த்துருக்கோம், த்ரிஷாக்கும் பார்த்துருக்கோம், நயன்தாராக்கும் பார்த்துருக்கோம், சமந்தாக்கும் பார்த்துருக்கோம். அவங்க வந்து அது ஒரு ஷோ என்ன சொல்றது, ஒரு திறப்பு விழாக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு மூவி ரிலீஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் மேடையில் இவர் பேச வரும்போது அதை கேட்கறதுக்குன்னு வரக்கூடிய வடிவேலுக்கு வந்தாங்கல்ல, கமல் அரசியல் மேடைக்கு வந்தார், கமலுக்கு வந்தாங்கல்ல. ஸோ எல்லாரையும் பார்த்துட்டோம். அண்ணனும் வரட்டும், பார்ப்போம் அண்ணன் எப்படி பேசுவார்ன்றது தெரியும். ஆனால் எனக்கு என்னன்னா அவர் பேசுகிற பேச்சு ஆதாரம் இல்லாமல் நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை, அவர் வந்து அவர் வாண்டடா ஏதோ சிக்க வைக்கணுன்றதுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடியவங்க தப்பாவே எழுதி கொடுக்குறாங்களா, அதுவே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் நடக்குதான்றது ஒரு சந்தேகமா இருக்கு. மண் சரிவை மீன் சரிவுன்னு எழுதி கொடுப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி கூட அவங்க ஏதாவது பண்றாங்களோன்னு கூட தோணுது இல்ல. அது வேணா கற்பனையா இருக்கலாம். யோ, படிக்கிற உனக்கு மூளை இருக்கு வேணா, நீ தான் மிகப்பெரிய அறிவாளியாச்சே. நாகப்பட்டினத்தில் எப்போ இருந்தது கேரேஜ் தொழிற்சாலை? நாகப்பட்டினத்தில் 1900 இருந்தது கேரேஜ் தொழிற்சாலை. 1900 அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை கேரேஜ் தொழிற்சாலை. அதை எதிர்த்து போராடினவர் யாருன்னா தந்தை பெரியார். அவரே வந்து போராடி அவரே ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதை வந்து நீங்கள் வந்து கேரேஜ் தொழிற்சாலை வந்து கேரேஜ் ரிப்பேர் ஷாப்பே தவிர மேனுஃபேக்சரிங் கோச் ஃபேக்ட்ரி கிடையாது. கபூர்தலால கோச் ஃபேக்ட்ரி இருக்கு, ஐசிஎஃப் கோச் ஃபேக்ட்ரி இருக்கு. கோச் ஃபேக்ட்ரிக்கும் ரிப்பேர் ஷாப்புக்கும் வித்தியாசம் தெரியலையா? ஹூண்டாய் தொழிற்சாலைக்கும் ஹூண்டாய் சர்வீஸ் சென்டருக்கும் வித்தியாசம் தெரியலையா? செம்மையாக பேசுகிறார், செம்ம அறிவு வேற, சூப்பராக பேசுகிறாரு. இன்னும் 10 தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். சீமான் வந்து தெரிஞ்சே போய் சொல்லுவார், இவர் தெரிஞ்ச மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் மேபி இதெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிட்டு கூட அடுத்த பரப்புரையில் இன்னும் பெட்டரா அடுத்த பரப்புரையில் வந்து இப்போ சிஎம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரா, வெளிநாட்டில் முதலீடு செய்ய போகிறாரா அப்படின்னா, வெளிநாட்டில் அவர் முதலீடு செஞ்சார்ன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ஸோ இதுக்கெல்லாம் கேஸ் போடலாம்ல? ஈஸியாக போடலாம். இதே ஜெயலலிதா இருந்தால் இந்நேரம் 4 டெஃபமேஷன் கேஸ் வாங்கியிருப்பார் இவர். இப்போ இந்த திருவாரூர்ல மாலை போட்டாங்க, அதுக்காக கேஸ் போட்டிருந்தாங்க. அது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு கேஸு, கிரெயின்ல மாலை போட்டாங்க. பட் ஆனால் கிரெயின் கொண்டு வரும்போது அங்கேயே போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி அங்கேயே வந்து அவங்க டினை பண்ணியிருக்கலாம்ல. அங்கே டினை பண்ணியிருந்தா அதுவே பெரிய கலவரமாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் தான் கொதிச்செழுந்து கும்பலாக நிற்கிறீங்களே, உங்களை அந்த இடத்துல பண்ண முடியாது. இல்லை, அது முடிஞ்ச உடனே தான் பண்ண முடியும். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணாமல் இது கேஸ் வாண்டடாக ஐ மீன் அது இழுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்குல்ல, மற்ற இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்களா, அது மாதிரி பண்ண முடியாதுங்களா? பண்ண முடியும், ஆனால் அவங்க பண்ணல, கேஸ் போட்டிருக்காங்க. இவர் பேசினதுக்கே பண்ணலாம். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கெலாம் பேச முடியாது. பேசுறதுக்கு உங்களுக்கு பேக்கப் ஃபைல் இருந்தால் பேசலாம், இல்லைன்னா பேசக்கூடாது. ஓகே. ஸோ அடுத்தடுத்து இதெல்லாம் திருத்திக்கிட்டு பேசுகிறாரா, இல்லை வேற என்ன பேச போகிறாரு? அவர் தைரியமாக அதே மாதிரி பேசிட்டோம். அவங்க கண்டிப்பாக ஜெயலலிதா கேஸ் போட்டுச்சு, இவங்க கேஸ் போடலை இது வரைக்கும். இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது புரியல, எனக்கே புரியல. கேஸ் போட்டணும். நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு வந்து அலோடு கிடையாது. யாராக இருந்தாலும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது மேபி வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்து, எதுக்கு வளர்த்து விடணும்னு அப்படி ஒரு எண்ணத்துல கூட போடாம இருக்கலாம்ன்றது. டிவிகே டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னும் போது டிஎம்கே கேஸ் போட்டதுன்னா பத்தியா கேஸ் போட்டாங்க, அதுக்காக தான் பேசுறத. இவர் என் கேள்வி என்னன்னா, நீ இவ்வளோ சொல்றிய, உன் கொள்கை என்ன? நீ வந்தா என்ன செய்வ? ஏதாவது ஒரு புக்லெட் இருக்கா? டிவி கேக்கு புக். இன்னொன்று கேட்குறேன், எம்ஜிஆர் ரெட்டையிலேயே கொண்டு வந்தார், நீ உன் சின்னம் என்ன? அதான் போட்டிருந்தாங்களே சார். என்ன யானையா? யானை தான் சின்னமா? யானையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தேர்தல் கமிஷன். வாகை பூ வச்சிருந்தாங்க நடுவில். உன் சின்னம் என்ன?
உன் சின்னமே இல்லை, கொள்கை இல்லை, திட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. ரைட்டா? இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை பேசுறிய, அதுக்கான விஷயம் என்ன? வெளிநாட்டு முதலீடு வந்து இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றிய, நீ வந்து எப்படி வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவ? அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம் என்ன? என்ன உன் திட்டம்? என்ன உன் கொள்கை? நீ யாரு? அது இப்போ சொன்னா மறந்துடுவாங்கன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேட்டா சொல்றாரு. கட்சின்னு ஆரம்பிச்சாலே கொள்கை சொல்லணும்ப்பா. கம்யூனிஸ்ட் கட்சியில் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி திட்டம், ஸ்தாபன அறிக்கை எல்லாமே இருக்கு. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள உறுப்பினர் ஆகணும்னா எத்தனை ஸ்டேஜ் தாண்டி போகணும் தெரியுமா? ஏஎம், பிஎம், சிஎம், அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே போக முடியும். 4 ஸ்டேஜ் தாண்டணும். இந்த மாதிரி ஸ்தாபன நடைமுறை இருக்கிறது தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்களும் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில். ரைட்டா? ஸோ கட்சி திட்டம், கொள்கை அறிக்கை அப்படின்றதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருக்கிற வேறுபாடு என்னென்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது மக்கள் ஜனநாயக புரட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது தேசிய ஜனநாயக புரட்சி. நக்சலைட்டுகள் சிபிஐ எம்எல் சொல்கிறது வந்து தரகு முதலாளித்துவ புரட்சி. கட்சி திட்டத்திலே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இது வந்து 1925 ஆரம்பித்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுங்களுக்கே திட்டம் இருக்குது. இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்தில் உட்காந்து ஈஸியாக விஷயங்களை சொல்கிற யுகத்தில் வந்து உனக்கு கட்சி திட்டமும் இல்லை, அமைப்பு சட்டமும் இல்லை. யார் மாவட்ட செயலாளர்கள்னால் பல மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளரே கிடையாது. ரைட்டா? எதுவுமே கிடையாது, அமைப்பே கிடையாது. கூப்பிட்டா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பழைய அந்த காலத்துலேருந்து விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து ஒரு டீம் வச்சுருக்கேன். அவங்கள கூப்பிட்டு பஸ்ஸை கொடுத்துட்டு அவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு வர. ஊரில் விஜயை பார்க்க வரணுன்னா ஒரு 10 பேர் ஏறி உக்காந்துட்டு வருவான், அவ்வளோதான். வர்றதுங்கெல்லாம் நேற்றே ஒரு 2 பொண்ணு மயக்கம் போட்டு ஊழ்ந்தது. மாநாட்டில் 28 பேர் மயக்கம் போட்டு ஊழ்ந்தாங்க. இங்கே நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் 15 பேர் மயக்கம் போட்டு ஊழ்ந்தாங்க. இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி எந்த விதமான ஆர்கனைசிங்கும் இல்லை, விஷயமும் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ரைட்டா? மாநாட்டிலையும் கிடையாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகளோட ஒரு பெரிய விஷயத்தை வச்சுக்கிட்டு, அதாவது விஜய் என்ன நினைக்கிறான்னா, ஒரு பனையூரில் இருந்துட்டு ஒரு பிரம்மாண்ட சக்கரவர்த்தியா, இது ஜெயலலிதாவுக்கும் இருந்தது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வரும் அது. ஆனால் வெளியில் வந்தால் அது தெளிவாக பேசும். என்னென்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, என்ன சொல்யூஷனு, அது இதெல்லாம் பேசும். அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது, அமைப்பு சட்டம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அது எம்ஜிஆர் உருவாக்கிட்டு போனார். நீ இப்போ தான் கட்சியை உருவாக்குற. உனக்கு என்ன கொள்கை, உனக்கு என்ன அமைப்பு சட்டம்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிறதெல்லாம் அமைப்பு சட்டம் ஆகிடுமா? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிறதெல்லாம் கொள்கை ஆகுமா? முதல்ல இவனுங்களுக்கு ஒழுங்காக தமிழ் பேச கற்றுக்கிடு. நீ வந்து மண் சரிவா மீன் சரிவா, நீ ஒழுங்காக படி. என்ன இது கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு? ஒன்றுத்தையும் தெளிவாக சொல்லவே முடியலம்மா. மொத்தத்தில் விஜயோடைய பயணம் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. எங்கேயும் போகாது, எங்கேயும் போகாது. இது ஒரு ஷோ, அவ்வளோதான். கமலஹாசன் மாதிரி. கமலஹாசன் இப்போ எம்பி ஆயிட்டாரே. அவர் திமுக கூட்டணியில் தானே ஆனார், அவர் தனியாலாம் ஆகலையே. ஸோ ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இதே போல வேற ஒரு விருந்தினரோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.